ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டில் தால்ச்சா எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். மட்டன் சேர்க்காமல் வெஜ்ஜு வச்சு எப்படி ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தால்ச்சா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலக்கில் மெஷர் பண்ணியிருக்கேன். நான் 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பும் 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துங்க. கடலைப்பருப்பு ரொம்ப சேர்த்துட்டிங்க அப்படின்னா குழஞ்சா அப்படி ஆயிரும். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். புளி நம்ம சேர்க்க போகிறோம், அதனால் தக்காளி வந்துட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க, பெரிய தக்காளினா 1 சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பல்லு பூண்டை வந்துட்டு அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு 3 விசில் போட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பு தண்ணி வந்துட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன டிப் நான் சொல்கிறேன். குக்கர் மூடியை திருப்பி போட்டு அந்த ஹோல் மணி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மூடியில் ஃபுல்லாமே எண்ணெய் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையை வச்சு எல்லா சைடும் தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறமா குக்கர் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா பருப்பு வேகிற தண்ணி வந்துட்டு வெளியே வராமல் இருக்கும். ஆல்மோஸ்ட் இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், தெரியாதவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பருப்பு தண்ணி வெளியே வராது. 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா விசில்லாம் வந்துருச்சு. பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கும். பருப்பு வந்து குழஞ்சிருக்கும். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா வெந்திருக்கும். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 5 கத்திரிக்காய் போல் நான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் ரெசிபி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது கூடவே கொஞ்சமாக மாங்காவும் மட்டனும் சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வெஜ்ஜு பண்ணுறதுனால வெறும் கத்திரிக்காய் மட்டும் போதும். இது கூடவே உங்கள்கிட்ட மாங்காய் இருந்துச்சுனாலும் மாங்காவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் தான். இது கூடவே கொஞ்சமாக பிரியாணி மசாலா எடுத்துக்கலாம். பிரியாணி மசாலா வந்துட்டு எந்த பிரியாணி மசாலா வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி மசாலா தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விசில் போட போகிறதில்ல. இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா காய் எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கொஞ்சம் புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு தாளித்து விட்டுடலாம். இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்துட்டு ஆப்ஷனல் தான். இது கூடவே கொஞ்சமாக பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம குழம்புலையும் சேர்த்துருக்கோம். இப்போ தாளிக்கிறப்ப சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இருக்கட்டும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு கூட இந்த தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க,
சூப்பரான கல்யாண வீட்டு தால்ச்சா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.